ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா உன் சம்பந்தி இப்படி சொல்லிட்டாப்ல? அப்ப சின்னவனுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி கால் தீபாவளி எல்லாம் கிடையாதா? மாமா என்ன கண்ணு இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? சும்மாதாங்க மாமா. சும்மா கண்ணு ஏகண்ணு உன் மனசுல இருக்க விஷயத்த இந்த மாமங்கிட்ட சொல்லாம மறைக்கிற இல்ல? அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா. இல்லனா நம்ம வருத்தம் வேதனை எல்லாம் நம்மளோடய போட்டோம், இவங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிருக்கல. ஏங்க மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படியெல்லாம் நினைப்பேனா? என் வருத்தத்தையும் வேதனையையும் உங்ககிட்ட சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாமேனுதான் அந்த வேதனையெல்லாம் உனக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்க இல்ல? ஏகண்ண நீ உன் மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருந்தா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியாதா கண்ணு? நீயே சொல்லு. மாமா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது மாமா. அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. புரியாதத புரிய வைக்கிறதா கண்ணு வாழ்க்கை. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா உறவும் அமைஞ்சிராது கண்ணு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்லுவாங்க. அது பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல, நல்ல புருஷன் கிடைக்கிறதும் அந்த சாமி கொடுத்த வரம் தான். ஏன் நல்ல மாமனாரு மாமியாரு நாத்தனாரு கொழுந்தனாரு இப்படி எல்லா உறவும் கிடைக்கிறதும் அந்த சாமி கொடுத்த வரம் தான் கண்ணு. என் வாழ்க்கையில அந்த சாமி சதி பண்ணிருச்சு. என் விஷயத்துல என் பொண்டாட்டி என் மூத்த புள்ள இது ரெண்டுமே எனக்கு அந்த சாமி கொடுத்த சாபம். அதே மாதிரி உனக்கு உங்க அப்பா உன் மாமியார் கிடைச்சது உனக்கு அந்த சாமி கொடுத்த சாபம். இந்த சாபத்தெல்லாம் நம்மளால மாத்த முடியாது கண்ணு. அந்த சாமியே கொடுத்த விஷயத்தெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அந்த சிவபெருமான் கழுத்தோடு நின்று போன ஆலகால விஷம் மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதோடு நிறுத்திக்கணுங்கண்ணு. அதை மனசுக்குள்ள போக விடக்கூடாது. மனசுக்குள்ள போச்சுன்னா அது மனசு பூரா கலந்து அதை கெடுத்து அதை கொன்னுடுங்கண்ணு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா இவங்க பேசுற வார்த்தையெல்லாம் மனசுக்கு எடுத்துட்டு போகாம இருக்க முடியலையே. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப எனக்குள்ள கேட்டுக்கிட்டு என்ன துடியா துடிக்க வைக்குதே. எதுக்கு கண்ணு? எதுக்கு அதெல்லாம் காதுல வாங்குற கண்ணு? சரவணனும் சரி உங்க அப்பாவும் சரி உன் மாமியாரும் சரி எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க? உன்னை அசிங்கப்படுத்தணும், உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை அழ வைக்கணும், நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது நிம்மதியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே பண்றாங்க. அப்ப அவங்க நினைச்ச மாதிரிலாம் நம்ம இருந்துடலாமா? அங்க அந்த சரவணம் முன்னாலையும் உங்க அத்தை முன்னாலையும் சவால் விட்டுட்டு கம்பீரமா வந்து நின்ன பாரு. அந்த அன்னத்தை தான் எனக்கு பிடிக்கும். இப்படி வந்து அழுதுட்டு இருக்கிய இந்த அன்னத்தை இல்ல கண்ணு. மாமா வீம்புக்கும் வைராக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கண்ணு. எல்லாரும் முன்னாலையும் பேசிட்டு தனியா வந்து அழுதுட்டு இருந்தா அது வீம்பு. ஆனா தனியா இருக்கும் போதும் ஜெயிச்சு காட்டணும்னு தன்னம்பிக்கையும் தைரியமாவும் இருந்தா அதுதான் வைராக்கியம். என் அண்ணன் என் மருமவ அந்த வைராக்கியத்தோட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் கண்ணு. உன் வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க, உன் புருஷனுக்கு தலை தீபாவளி சீரெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நீ கவலையே படாத கண்ணு. உன் தாய் மாமா நான் இருக்கேன், உன் தாய் வீடா இந்த வீடு இருக்கு. அப்புறம் எதுக்குன்னு கவலைப்படுற? என் பொண்ணுக்கு சீர் செலுத்தி எல்லாம் பண்ணதை விட உன் தலை தீபாவளிக்கு சீரும் சிறப்புமா பண்ணுவாங்கன்னு நான் பண்றேன் கண்ணு. அது எனக்கு தெரியும் மாமா. நீங்க நான் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தலை தீபாவளி சீரா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா அதுவே இங்க இருக்கிறவங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க மாமா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க எதுவும் பண்ண வேண்டாங்க மாமா. கண்ணு கொட்டுறது தேளோட குணம், ஆனா அதை காப்பாத்துறது ஞானியோட குணம். இவங்கெல்லாம் தேள் மாதிரி கண்ணு. கத்தாழை என்னதான் கழுவினாலும் நாத்தம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படிதான் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க அவமானப்படுத்துறாங்கன்றதுக்காக நான் என் கடமையை செய்யாம இருக்க மாட்டேன். நீயும் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது கண்ணு. கண்ணு, நீ சந்தோஷத்தினால கண்ணு கலக்குனா கூட இந்த மாமனால தாங்கிக்க முடியாது கண்ணு. அப்படி இருக்கும்போது நீ கவலைப்பட்டு அழுதா இந்த மாமனால தாங்கிக்க முடியும்னு நினைச்சியா? பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த மாமன் இருக்க, உன் சந்தோஷத்துக்காக இந்த மாமன் என்ன வேணா செய்வேன். சரியா? அழாத கண்ணு. சரி சரி, அழாத அழாத. குட் மார்னிங் கார்த்தி சார். மார்னிங் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். என்ன கார்த்திக் சார், லீவ் போட்டிருந்தீங்க, இப்ப திரும்பவும் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க, என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை மேடம், திடீர்னு ஆஃபீஸ் ஞாபகம் வந்துருச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். சார், பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். எனக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்தாலே ஆபீஸ் ஞாபகம் வராது. அட, என்ன ஏன் மேடம், சார்? உண்மையை தானே சொல்றேன், ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், இந்த வருஷம் உங்களுக்கு தல தீபாவளி தானே? ஆமா. என்ன சார், சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அதானே, தல தீபாவளிக்கு உங்க வைஃப மாமனார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க சார், உங்களையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. ஐயோ, அப்படிங்களா சார்? எனக்கு தெரியாம போச்சுங்களே. அதை விடுங்க சார், உங்க தல தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரீட் எதுவும் கிடைக்காதா? என்ன சார் கேக்குறீங்க? வயிறு வலிக்குது, ஓமத்திர பாட்டில் கேக்குறேன். என்ன சார், நீங்க என்ன குழந்தையா? வயித்து வலிக்கு ஓம திரவம் கேக்குறீங்க? ஏதோ உண்மையை மறைக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படியா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஊத்தி தரேன், குடிச்சு பாருங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? சரிங்க சார், தீபாவளிக்கு என்ன சார் பிளான் பண்ணிருக்கீங்க? சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். இப்போ வரைக்கும் ஒண்ணும் இல்லை மேடம், ஏதாவது இருந்ததுன்னா சூப்பர். லீவ் போட்ட கார்த்திக் திடீர்னு ஏன் ஆபீஸ்க்கு வந்திருக்கான்? ஒருவேளை நம்ம லஞ்சுக்கு வீட்டுக்கு வரோம்னு சொன்னது தெரிஞ்சிருக்குமா? நம்மள வீட்டுக்கு வர விடாம பண்றதுக்காக தான் இவன் அவசர அவசரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்திருப்பானோ? இவனை விடக்கூடாது.